தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மகரம், உறவுகள் பிரியும் நேரம். மகர ராசிக்கு இந்த 138 நாட்கள் என்ன நடக்க போகுது, சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போகுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராசி நாதனே சனி பகவான் தாங்க. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனிதான். பட் இந்த சனி பகவான் இந்த 138 நாட்கள் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆக போறாரு. அதாவது ஒரு வக்ரம் அப்படின்றது, ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா அது கெடுபலன் பண்ணிடும் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு மறந்துருங்க. ஏன்னா நான் சொல்றது என்னன்னா, மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஐயோ வக்ரமா, நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா, நல்லது நடந்தா சொல்லுங்க, கெட்டது நடந்தா சொல்லாதீங்க, அந்த மாதிரி பயப்படுறீங்க. அப்படிலாம் பயப்படாதீங்க. சனி வக்ரம் அப்படின்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்புத்தன்மைக்கு மாறாக செயல்படும். அப்ப சனி நேரா போகும்போது அவரோட இயல்பு தன்மை அது. வக்ரம் அப்படின்றது ரிசல்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம எந்த பாவகத்துல அந்த கிரகமானது வக்ரம் ஆகுதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை சனி நிச்சயமா கொடுப்பார். இதுதான் அதோடைய தாத்பரியம், இதுதான் அதோடைய காரகத்துவம். இதுக்குள்ள நம்ம போலாம், தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், மேலும் சனியோட வக்ர பயிற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க என்ன தாராளமா அணுகலாம், உங்களுடைய கேள்விகளை பகிர்ந்துக்கலாம். சனி பகவானே கர்மாவின் காரகனா சொல்லப்படுது, அது உங்களுக்கு தெரியும். சனி பகவான் தான் கர்மாவின் காரகன். அது மட்டும் இல்லாம இது காலச்சக்கரத்துடைய 10வது ராசி, செவ்வாய உச்சம். யாருக்கு இது தெரியும்? மகரம் சனியோடது ராசி, அது எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் எதுக்குங்க இங்க போய் உச்சமானாரு? அவருக்கு எத்தனையோ ராசி இருக்கு. சனியோட ராசி தான் அங்க தான் உச்சமாகணுமா? போய் மேஷத்துல உச்சமாக வேண்டியதானே, சிம்மத்துல போய் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல போயிட்டு தலைவரோட வீட்டுல போய் உச்சமாக வேண்டியதானே, குரு அவருடைய ஆசிரியரோட வீட்டுல போய் உச்சமாக வேண்டியதானே, கடகம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நெருங்கின ஒரு வீடு, அங்க போய் உச்சமாக வேண்டியதுன்னு. எதுக்குங்க இங்க உச்சமாறாரு அப்படின்னா, மகரம் தலைமையை வகிக்கக்கூடிய ஒரு ராசி, பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, கௌரவத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த பிரபஞ்சத்துல நம்ம எந்த மாதிரி பார்க்கப்படுறோம், நம்மளுடைய பப்ளிக் இமேஜ் என்ன, நம்மளுடைய வெளித்தோற்றம் இங்க எப்படி பார்க்கப்படுது, இது எல்லாமே இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த 138 நாட்கள். அந்த வகையில இந்த இடத்துல செவ்வாய்க்கு எல்லாவித கௌரவம், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு வீடா பார்க்கப்படுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய ஆளுமையை எடுத்துப்பார். ஏன்னா இந்த இடத்துல உத்திராடம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு, திருவோணம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு, அவிட்டம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது மூணுமே மதிப்பு, மரியாதை, கௌரவம், அங்கீகாரம், உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சனி வீடு தான். ஆனா சனிக்கு சுத்தமா பிடிக்காத கிரகங்கள் எடுத்தா சூரியன், சந்திரன், செவ்வாயோட எல்லா நட்சத்திரமும் இங்கதான் இருக்கு. சோ அந்த ஒரு அனைத்து வகையான அமைப்புகளை இந்த இடத்துல செவ்வாய்க்கு கிடைக்குது. அந்த ஒரு காரணத்தினாலும் செவ்வாய் பகவான் இங்க உச்சமாறாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல 3ஆம் வீட்டுல போய் சனி வக்ரங்க 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள்லாம் பாருங்க. 5ஆம் வீட்டை பாக்குறாரு, 9ஆம் வீட்டை பாக்குறாரு, அதே மாதிரி ராசியில இருந்து 12ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ இந்த காலகட்டம் 12ஆம் வீடு மோட்ச வீட்டையுமே பாக்குறாரு. ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு, ஆன்மீக பயணம் மேற்கொள்றவங்களுக்கு, ஆன்மீக சுற்றுலா ஸ்தலத்துலாம் சில பேர்லாம் போகணும்னு நினைப்பீங்க, ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு நினைப்பீங்க, உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, மாற்றங்கள், எண்ணங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் 12ஆம் வீடு. அயன சயன மோட்ச விரயஸ்தான். இந்த வீட்டை பார்க்கறது மட்டும் இல்லாம 5, 9ஐயுமே தொடர்பு கொள்றாரு. 9ஆம் வீடு மறுபடியும் திரிகோண வீடுகள்ல மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய வீடு 9. அதுக்கடுத்து 5ஆம் பாவகம்.
ஸோ 5, 9 பாவகங்களையுமே சனி பகவான் எங்க இருந்து 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்துல இருந்து தொடர்பு கொள்றாரு. ஸோ ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு காலகட்டமானது 4 மாச காலகட்டமானது உங்களுடைய பயணத்தை மேலும் மேலுமே வந்து சனி பகவான் பெருசு பண்ணதான் போறாரு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல வந்து செவ்வாயே வந்து உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் இந்த ஒரு வக்கர காலத்துல எல்லாம் மிதுன ராசியில தான் இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்ல இந்த வக்கர காலத்தை நீங்க பார்க்கும்போது மிதுன ராசியில தான் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இருந்து சனி பகவான் வந்து வக்கரமாறாரு. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான், ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி சனியோட 7.5 சனியில இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம 7.5 சனியில இருந்தா பயப்படலாம், புரியுதுங்களா? 7.5 சனியில இப்ப இல்ல. ஓரளவுக்கு சனி நமக்கு நன்மைகளை செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அதனால அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். புது புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்ட் அப்ஸ் பண்றது. இப்போ ஏதாவது ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? முக்கியமா மிக முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா உங்களோட இளைய சகோதரர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன கவனமா இல்ல, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்ல வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்ல இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்கணும். முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும். ஏன்னா வக்ரம் அப்படின்றதுனால 3ஆம் இட முயற்சி அப்படின்றதுனால உங்க முயற்சி கொஞ்சம் தடைப்பட்டு திரும்பவும் டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜூலைல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் தடையில கொடுப்பாரு. கண்டிப்பாக தடைகளையும் தாமதத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. செல்ஃப் எஃபர்ட்ஸ் அதிகமா போட வேண்டியது இருக்கும், முயற்சிகள் அதிகமா எடுக்க வேண்டியது இருக்கும். அது எது ரிலேட்டடா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை ஏதாவது பிரச்சனை இருக்கு, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது, குழந்தை ரீதியா இருக்க ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான் அது வந்து முயற்சிக்குள்ள நீங்க கொண்டு போக முடியும். அடுத்து 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலதான் சொன்னேன், ஆன்மீக பயணத்துல இருக்கவங்களும் ஆன்மீக பாதையில போறவங்களுக்கும் அதன் மூலமா முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். மற்றபடி நீங்க உங்களுடைய சிப்ளிங்ஸ் கூட இல்ல உங்க கூட பிறந்தவங்களோட இருக்கவங்களோட எல்லாம் கொஞ்சம் பொறுமையா பார்த்து கொஞ்சம் நிதானமா தான் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து இருக்கணும். அவசரப்பட்டோ படப்பட நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியோ அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது. நிதானத்தை கடைப்பிடிக்கும் போது மட்டும்தான் சில விஷயங்கள் உங்க லைஃப்ல இந்த டைம்ல நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நல்ல கவனமா பாத்தீங்கன்னா இந்த வீடு கொடுத்த குரு பகவான் எங்க போய் உச்சமாயிருக்காரு, 7ஆம் வீட்டுல போய் உச்சமாயிருக்காரு. சில பேருக்கு திருமண தடை நீங்கும். சில பேருக்கு இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால திருமண தடை நீங்கி திருமண வாய்ப்புகள், திருமண பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட போகுது. லேட் மேரேஜ், நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் தாங்க. என்னங்க பண்றது? அஷ்டம சனில இருந்து வெளில வந்துட்டோம், அப்பயாவது ஜோசியக்காரன் கல்யாணம் ஆகும்னு சொன்னா அப்பயும் ஆற மாதிரி தெரியல, திரும்பவும் தடையாகுது, திரும்பவும் தாமதமாகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்டோபர் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். டிசம்பர் மாசத்துல இருந்து எந்த நேரமும் உங்களுக்கு முடிஞ்சிடும். சரி, எந்த நேரமும் உங்களோட அந்த தடை நீங்க, ஏன்னா 7ல தானே குரு இருக்காரு, ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. குருபலம் உங்களுக்கு இருக்கு. குருபலம் இல்லைன்னா சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. 100% உங்களுக்கு குரு ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. பாசிட்டிவ் வரப்போகுது, பாசிட்டிவிட்டி உங்க லைஃப்ல வரப்போகுது, நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. பயப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி சில உறவுகள் கிட்ட இருந்து பிரியக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். சரியா? வேலை நிமித்தமா, கரியர் ரிலேட்டடா, சம்டைம்ஸ் ஏன்னா 2ஆம் இடத்துல இப்ப வந்து ராகு இருக்காரு, 8ல வந்து கேது இருக்காரு இல்லையா? இப்ப வரைக்கும் குருவோட பார்வை இல்லை. அதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏற்படுது. ரெடியா இருங்க, தயாரா இருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப வக்கர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து பின்னோக்கி நகர்றாரு. சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றது, ராகு கிட்ட நெருங்க போறாரு. அப்ப ராகுவோட பலனையும் சேர்த்து எடுத்து கொடுப்பாரு இந்த டைம்ல. சோ குடும்ப ரீதியா உங்களுக்கு பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க விட்டுட்டு பிரிஞ்சு போய் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியடும் ஏற்படும். அவங்கள விட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ மொத்தத்துல இந்த மகர ராசிக்கு 7.5 சனி இல்ல, இந்த வக்ர காலம் 138 நாட்களை சரியா பயன்படுத்தும் போது அது உங்களுடைய சகோதரர்கிட்ட இருந்தும் சரி, குடும்ப உறுப்பினர்கிட்ட சரி, நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து உங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனுசு ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன்.
மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.